அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்தனால பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வீடியோ போட முடியலை. ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வீடியோக்கள் வரும். இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்காக இந்த வகுப்பு பார்க்க போகிறோம். அதாவது எம்ஹெச்சிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 காலிப்பணியிடங்களுக்கு நிறைய காலிப்பணியிடங்கள் அறிவித்திருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டேட் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, ஜூன் 26 வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 வருது. ஸோ குரூப் 2க்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறேன் டெய்லி. அதுக்கும் தொடர்ந்து வீடியோ கொடுக்க பார்க்குறோம். ஓகேவா, ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரும் வெளியே போக வேண்டாம், தொடர்ந்து பயணிங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இனிமேல் வீடியோக்கள் தொடர்ந்து வரும். ஸோ முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா எம்ஹெச்சியில் தமிழ் தகுதித்தாளுக்கான முக்கியமான ஒரு வினாக்கள் கொடுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கப்பட்டது தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் நடைபெற்ற ஜூன் 9 நடைபெற்ற அந்த குரூப் 4 எக்ஸாமில் நிறைய கேள்விகள் வந்திருந்தது. ஸோ அதுக்கான அந்த அனாலிசிஸ் வீடியோ கொடுக்குறேங்க கூடிய சீக்கிரம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி பாருங்கள், மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. அதாவது மூவர் தேவாரம்னா யாருன்னு சொல்லுவாங்க, அந்த 3 பேர் எழுதியிருப்பாங்க இல்லையா, திருநாவுக்கரசர், அடுத்து யார், திருஞான சம்பந்தர், அடுத்து சுந்தரரா. ஸோ அந்த 3 பேர் எழுதுனது தான் பார்த்திங்க அப்படின்னா மூவர் தேவாரம்னு சொல்லுவாங்க. தொகுத்தவர் தான் யார்? நம்பியாண்டார் நம்பி. ஆப்ஷன் பி, நம்பியாண்டார் நம்பி. அடுத்த கேள்வி, பண்டை தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? புறநானூறு. இந்த கேள்வி பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஸோ பண்டை தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக, அதாவது பின்காலத்தில் வாழ்ந்த முன்காலத்தில் வாழ்ந்த தமிழர்களுடைய இந்த பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் பற்றி பார்த்திங்கன்னா புறநானூறு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கூறும். ஸோ ஆப்ஷன் டி, புறநானூறு. சூடி கொடுத்த சுடர்கொடி யார்? முக்கியமான கொஸ்டின். ஆண்டாள். ஓகேவா, ஆண்டாள்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் தான் யார்? சாரி, ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் தான் யார்? இந்த ஆண்டாள். ஆப்ஷன் சி, ஆண்டாள். இதை பற்றி ஒரு கொஸ்டின் பார்த்திங்கன்னா குரூப் 4 கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, மார்கழி திங்களில் பார்த்திங்க அப்படின்னா அதிகாலையில் பெண்கள் எழுந்து என்ன பாடலை பாடணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை அப்படிங்கிற நூலை தான் பார்த்திங்கன்னா பாடுவாங்க. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? நப்பூதனார். ஸோ நீங்கள் குரூப் 4 பார்த்துருப்பீங்க, இந்த கொஸ்டின் கேட்டுதாங்க நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் இல்லை, சாரி, முல்லைப்பாட்டு கேட்கல, ஒரு ஆசிரியர் நூல் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அவர் பேர் வந்து பூதஞ்சேத்தனார். அவர் ஏற்றி நூல் பார்த்திங்க அப்படின்னா என்ன சரியான தெரியல. ஓகேவா, ஸோ அந்த நூலை கொடுத்து அந்த நூல் ஏற்றி யாரும் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஸோ நூலாக சேர்ந்து கட்டாயம் ஒரு கொஸ்டினில் 2 கொஸ்டின் கேட்பாங்க, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கேட்பாங்க தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? நப்பூதனார். ஆப்ஷன் ஏ, நப்பூதனார். கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்கள் எத்தனை? ஸோ 6 காண்டங்கள் இருக்கும். கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6 காண்டங்கள் இருக்கும். 7வதாக பார்த்திங்கன்னா உத்தரகாண்டம் அப்படிங்கிறத ஒட்டக்கூத்தர் பாடியிருப்பார். இந்த கொஸ்டின் குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ, 6. கம்பராமாயணத்தின் காண்டங்கள் இருக்குது, 6 காண்டங்கள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். ஸோ இதை பொறுத்துக்கவே குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க? 50 காப்பியங்கள் கொடுத்துட்டு அதோட ஆசிரியர்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சேர மரபை சேர்ந்த நம்ம இளங்கோவடிகள். ஆப்ஷன் டி, இளங்கோவடிகள். கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும். கலர் நிறத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? இந்த கொஸ்டினும் குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகேவா, ஸோ கலர் நிறத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? கல்லாதவர்கள். அதாவது கல்வியை கற்காதவங்க தான் பார்த்திங்கன்னா கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் பி, கல்லாதவர். கல்லாதவர்னா யார்? கல்வியை கற்காதவர். படித்த மாணவன் இலக்கண குறிப்பு தருக. ஸோ படித்த மாணவன் என்னது? பெயரெச்சம். படித்த அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வினையச்சம். ஓகே, வினையச்சம். ஸோ அந்த வினையச்சம்ங்கிறது பார்த்திங்கன்னா மாணவன் அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்டு முடிவதால் அது வந்து பார்த்திங்கன்னா பெயரெச்சம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் பி, பெயரெச்சம். வளர்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. வளர்தமிழ் இது வந்து நீ பிரித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலம் காட்ட தெரியணும். வளரும் தமிழ் எதிர்காலத்தில் வளர்ந்துடும். ஓகேவா, வளர்கின்ற தமிழில் என்னது? நிகழ்காலம். வளர்ந்த தமிழ்னா இறந்த காலம். இந்த மாதிரி 3 காலத்தையும் காட்டினால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினைத்தொகை. ஆப்ஷன் ஏ, வினைத்தொகை. என்று கூட்டல் இருள், இதை வந்து சேர்த்ததை சொல்லியிருக்காங்க. என்றிருள். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய என்றிருள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த தமிழ் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எம்ஹெச்சி எக்ஸாம் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பிஜி எக்ஸாம், அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ அதுக்கும் நீங்கள் இந்த தமிழை யூஸ் பண்ணிக்கலாம். எம்ஹெச்சி மட்டும் கிடையாது, நீங்கள் பிஜிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்ஏ எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா எக்ஸாமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சேம் தான். ஓகேவா, பிஜிக்கும் எஸ்ஏக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும். ரொம்ப டஃப்பாக கேட்க மாட்டாங்க, ஈஸியாக இருக்கும். கீழ் வருவன சொல் ஈரறிவு உடைய உயிரினம் எது? இது பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் வகைப்படுத்தியிருப்பார். ஸோ
ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் பார்த்திங்கன்னா வகைப்படுத்தியிருப்பார். அதில் ஈரறிவு, அதாவது 2 அறிவுடைய உயிரினம் பார்த்திங்க அப்படின்னா சிப்பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி சிப்பி. புல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓரறிவு, சிப்பிங்கிறது 2 அறிவு, நண்டுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 3 அறிவுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ பறவைங்கிறது 5 அறிவில் வரும். தமிழ் மொழியில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச முதல்ல கிடைச்ச ஒரு முழுமையான இலக்கண நூல். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது டேஸ் ஆகும். ஸோ ஒரு தனிமொழி அப்படின்னு ஒன்று இருக்கும், அது கூட இன்னொரு தனிமொழி சேர்ந்தால் அது தொடர்மொழியாக ஆகிடும். ஸோ ஆப்ஷன் ஏ தொடர்மொழி. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஸ் எனப்படும், வலு எனப்படும். ஸோ வளா நிலைங்கிறது பார்த்திங்கன்னா இலக்கண முறையுடன் பேசுவது தான் பார்த்திங்கன்னா வளா நிலை. ஸோ வலு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும். ஆப்ஷன் பி வலு. அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது பார்த்திங்கன்னா அறியாவினா. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் தெரியாது, அதை ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அது வந்து அறியாவினா. நமக்கு ஒரு கொஸ்டின் தெரியும், அவனுக்கு அது தெரியுமா அப்படிங்கிறது கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா அறிவினான்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாததை இன்னொருத்தர் கேட்குறது. உதாரணம் சொல்லப்போனால் ஸ்டூடெண்ட் டீச்சர்கிட்ட கேட்கக்கூடியது. ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் தெரியாது, அதை டீச்சர்கிட்ட கேட்டு தெரியும். ஆனால் டீச்சருக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும். ஒருவேளை அதே இதை டீச்சருக்கு ஆன்சர் தெரியும், அந்த டீச்சர் மாணவனுக்கு தெரியுமான்னு சொல்லி மாணவன்கிட்ட கேட்குறது தான் என்னது? அறிவினா. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அறியாவினா. ஆப்ஷன் ஏ அறியாவினா. குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறு பொழுது எது? குறிஞ்சினா என்னது? மலையும் மலை சார்ந்த இடம் தான் குறிஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ குறிஞ்சிக்கு என்னது? யாமம். ஆப்ஷன் ஏ யாமம். யாமம். ஓகேவா? யாமம்ங்கிறது பார்த்திங்கன்னா குறிஞ்சி நிலத்துக்குரியது. மாலைங்கிறது என்னது? முல்லைக்குரியது. வைகரைங்கிறது என்னது? மருதத்துக்குரியது. நண்பகல்ங்கிறது பார்த்திங்கன்னா நெய்தலுக்குரியது, பாலைக்குரியது. நாட்டை கைப்பற்ற வந்த மற்றரசனோடு போரிடும் போது வீரர்கள் சூடும் பூ எது? அதாவது அங்கேருந்து இன்னொரு மன்னன் தன் நாட்டை பிடிக்க வாரான், சொந்த மன்னன் எதிர்த்து பறிவிடுவது என்னது? காஞ்சிப்பூ. ஆப்ஷன் சி காஞ்சிப்பூ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? ஸோ ஆயுத எழுத்து பார்த்திங்க அப்படின்னா தலையில் பிறக்கும். ஆப்ஷன் சி தலை. வினா எத்தனை வகைப்படும்? வினா 6 விடை 8. ஓகேவா? ஆமாம், வினா 6 விடை 8. ஸோ வினா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 6 வகைப்படும். ஆப்ஷன் பி 6. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டுன்ற வரை கூறியவர் யார்? ஆலங்குடி சோமு. ஆப்ஷன் பி ஆலங்குடி சோமு. ஒரு பாடலே இருக்கும். கவிஞர் தமிழ்வழி எழுதிய நூல் என்னது? வீராயியா? ஓகே, வீராயி. கந்தர்வன் எழுதியது என்னது? கொம்பன். வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம். பாரதிதாசன் குடும்ப விளக்கு. ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய 4, 3, 1, 2. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. தமிழ் தென்றல் யார்? திருவி கல்யாண சுந்தரனார் தான். சரியாக தான் இருக்குது. சந்த கவிமணி தமிழ் அழகனார் தான். கரெக்டாக தான் இருக்குது. பாட்டுக்கூறு புலவன் பாரதியார் தான். கரெக்டாக. ஏன்னா பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்திருப்பார். மொழிநாயர் யார்? தேவநேய பாவனர் வரணும். இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பெருஞ்சித்தனர் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. ஸோ தவறான இணை என்னது? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மொழிநாயர் என்று இருக்கக்கூடிய பெருஞ்சித்தனர். இதுதான் பார்த்திங்கன்னா தவறான இணை. ஸோ ஆப்ஷன் டி. புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? ந பிச்சமூர்த்தி. ஸோ ஆப்ஷன் சி ந பிச்சமூர்த்தி. கீழ் வருவனவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் எது? பாவிய கொத்து, மகபூகஞ்சி, பள்ளிப்பறவைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெருஞ்சித்திரனார் தான் எழுதியிருப்பார். ஸோ ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து இவை அனைத்தும் அப்படின்னு இருந்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டாயம் இவை அனைத்தும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் குரூப் 4 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மஞ்சள் காமாலையை குணப்படுத்தும் அந்த ஒரு மருத்துவ மூலிகை கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் கீழ்நிலையில் எல்லோரும் படிச்சிருப்பீங்க. கீழ்வாய் நெல்லி, கீழ் நெல்லி இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இவை 3 கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கீழ்நிலை மட்டும்தான் போட்டிருப்பீங்கன்னா அது நம்ம வேறு எங்கேயுமே படித்ததில்லை, நானே படித்ததில்லை. ஓகேவா? அந்த கீழ்நெல்லிக்கு கீழ்வாய் நெல்லி, கீழ் நெல்லி இந்த மாதிரி வேறு பேர்கள் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ நானே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கீழ்நிலை சூஸ் பண்ண ஒரு இதாக வந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா விடை பார்த்திங்க அப்படின்னா இவை 3 அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்களுக்கு மேக்ஸிமம் இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, நல்லா தெரியாத கொஸ்டின் மட்டும் ஆன்சர் போடுங்க, நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் போட வேண்டாம். பொருந்தாத இணையை தேர்வு செய்க. எழில் முதல்வன், இனிக்கும் நினைவுகள், பாரதியார் பாஞ்சாலி சபதம் பாடியவர் தான். அதிவீரராம பாண்டியவர் காசிகாண்டம் தான் எழுதியிருப்பார். கு அழகிரிசாமி பார்த்திங்க அப்படின்னா வெற்றி வேர்க்கை எழுதியிருக்க மாட்டார். வெற்றி வேர்க்கை எழுதுவர் யார் தான்? இந்த அதிவீரராம பாண்டியர் தான் பார்த்திங்கன்னா வெற்றி வேர்க்கை அப்படிங்கிற நூலையும் ஏற்றிருப்பார். கு அழகிரிசாமி பார்த்திங்கன்னா என்ன நூல் எழுதியிருப்பார்? ஒரு நூல் எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ இதில் பொருந்தாதது எனது இது பொருந்தாது பார்த்திங்கன்னா 4வது இருக்கக்கூடிய கு அழகிரிசாமி வெற்றி வேர்க்கை தான் பார்த்திங்கன்னா பொருந்தாது. ஆப்ஷன் பியில் இருக்குது 4ங்கிறது. அடுத்து தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்?
யார் வீரமாமுனிவர் வருவார். அடுத்து பார்த்திங்கன்னா பெரியாரும் வருவார். 2 பேரும் வருவாங்க. இல்லை பெரியார் இல்லை, அதை பொறுத்த வரைக்கும் யார் போட்டுக்கலாம், வீரமாமுனிவர் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி வீரமாமுனிவர். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்காக டேஸ் பயன்படுத்தினர். என்னது? மூலிகைகள், அதாவது தாவரங்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தாவரங்கள். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது என்னது? கல்வி. ஸோ கல்வி கற்ற என்னது எல்லாமே சரியாகிடும். ஆப்ஷன் சி கல்வி. திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, பண்பு எனப்படுவது டேஸ் ஆகும். பாடறிந்து ஒழுகுதல் தான் பார்த்தீங்கன்னா பண்பு எனப்படும். ஆப்ஷன் ஏ பாடறிந்து ஒழுகுதல். தகடூர் என்பது தற்போது எந்த மாவட்டத்தினை குறிக்கிறது? தருமபுரி மாவட்டத்தினை குறிக்கிறது. ஸோ ஆப்ஷன் பி தருமபுரி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த அடுத்து இருக்கக்கூடிய 20 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்த வகுப்பில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ 30 கொஸ்டின் மட்டும் முதல்ல பார்க்கலாம். ஓகேவா? இந்த 50 கொஸ்டின் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த PDF நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகள் தேர்வு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் குரூப் 4 பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நடப்பு நிகழ்வுகள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் கொடுக்குறோம் டெலிகிராம் சேனலில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் தான் ஆன்லைன் கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். குரூப் 2 வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா MHC எக்ஸாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா SJ வருது. இந்த மாதிரி தொடர்ந்து எக்ஸாமும் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.